ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஜய்க்கு காவேரி உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் நம்ம விஜய், காவேரி இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழணும். அதே மாரி நம்ம காவேரிக்கு பழைய நினைவுகள நம்ம விஜய் சீக்கிரமா கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம அம்முவுக்கு அடிபட்டது. அந்த ஃபோன் பண்ணி சொன்னது நம்ம காவேரியோட குரல் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஒரே ஒரு கன்ஃபியூஷன்ல அங்கே போய் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ள நம்ம காவேரி பிரின்சிபல் ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம அம்முவுக்கு வந்து அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்காக டாக்டர் கிட்ட வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் நம்ம காவேரி போகிறத பார்த்துட்டாங்க நம்ம விஜய். இதை ஜூம் பண்ணி பார்த்து நம்ம விஜய், இது நம்ம காவேரி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்கிட்ட வந்து கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம காவேரியோட ஃபோட்டோ காட்டுறாங்க. ஆமாம்பா, இதுவும் என்னுடைய கிளாஸ் டீச்சர் தான். என்னுடைய கிளாஸ் டீச்சரோட ஃபோட்டோ நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு, அவங்களா கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மு கேட்க நம்ம விஜய்க்கு வந்து 90% வந்து சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க தங்கியிருக்கிற அந்த வீட்டுக்கே போயிட்டு நம்ம காவேரியோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா, ஆமாங்க இவங்களும் இவங்களுடைய அம்மாவும் தான் இங்கே தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜய் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, காவேரி உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கட்டமாக அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, ஏன் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை மன்னிச்சிரு விஜய், எனக்கு வேறு வழி தெரியல. உங்கள் பாட்டி இந்த தப்பை பண்ணிட்டா, உங்க பாட்டி பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிரு விஜய், காவேரி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறா. ஆனால் அவளுக்கு பழைய நினைவுகள்லாம் மறந்துடுச்சு. இதனால அவள் வந்து குழந்தைய மட்டும் வாங்கிட்டு அவங்க அம்மாவோட காவேரி அமுச்சு வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜயோட தாத்தா இருக்காங்களே அவங்க வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு ஏன் தாத்தா இது மாதிரி பண்ணீங்க, எதுக்காக என் காவேரி என்கிட்ட இருந்து பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்பவே கதறி அழுகுறாங்க. பார்க்கவே ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறமும் வந்து நான் என் காவேரியை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அடுத்த நாள் நம்ம காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வரும்போது நம்ம காவேரிகிட்ட போய் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம காவேரிக்கு விஜய் யாருன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது தான் நம்ம விஜய், இங்கே பாரு காவேரி, நான் உன்னுடைய புருஷன், நீ என்னுடைய மனைவி, நம்ம 2 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் வந்து உனக்கு பழைய நினைவுகள்லாம் இறந்துருச்சு, உனக்கு பிறந்த குழந்தை தான் நம்ம அம்மு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டோ ஆதாரங்கள்லாம் காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம காவேரிக்கு வந்து லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு திடீர்னு எல்லா உண்மையும் தெரிய வந்து அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும் சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம விஜய் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து நம்ம காவேரிக்கு அந்த பழைய நினைவுகளாக திரும்ப கொண்டு வரணும், அதுவும் சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரி, விஜய், அம்மு 3 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அந்த தருணம் சீக்கிரமாக வரணும். அதுக்கு நம்ம விஜய் வந்து காவேரிக்கிட்ட எடுத்த உடனே எல்லா உண்மையும் சொல்லாமல் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய நினைவுகள் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகளை நம்ம விஜய் வந்து கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் திரும்பி வந்த பிறகு நம்ம விஜய், காவேரி, அம்மு 3 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.